வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்ம மேட் வாங்குவோம் இல்லையா, 3 மேட் 20, 5 மேட் 20ன்னு. இந்த மேட் வந்து சீக்கிரம் வந்து பாருங்கள், நான் வாங்கி 2 நாள் கூட ஆகலை, எப்படி ஆகிட்டு பாருங்கள். இதுக்கு தாங்க நம்ம இது வந்து சுற்றி தைச்சே விற்கிது. அந்த வேட்டு 35 ரூபா என்னமோ. நம்ம இது ரொம்ப விலை கம்மின்னு வாங்கிட்டு வந்துடுவோம் தீபாவளி நேரத்துலலாம். இப்போ அந்த மேட்டை நம்ம வீட்டிலையே இது பாருங்கள், இந்த மாதிரி எப்படி சுற்றி தைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் டெய்லராக இருக்கும்போது வீட்டில் இல்லை மிஷின் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதனால் இந்த பாருங்கள், சுடிதார்லாம் தைச்சிட்டு மிச்ச துணி இருக்கு இல்லையா, இந்த புடவையில் ட்ரெஸ் தைக்கும் போது மிச்சம் மேலே விழுகும் இல்லையா, அந்த துணி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அகலமாக எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள், சுற்றி எப்படி தைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம 35 ரூபாய்க்கு வாங்குகிற மேட் இருக்கு இல்லையா, அது மாதிரியே இருக்குது பாருங்கள். நீட்டாகவும் இருக்கு இல்லையா, சீக்கிரமும் பாருங்கள் எப்படி இருக்கு, சீக்கிரமும் பிஞ்சும் போகாது. அதனால் வீட்டிலையே நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தைச்சி கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை பயனுள்ளதாகவும் பயன்படுத்திக்கலாம். தையல் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம சாதா மிஷினில் தையல் போடும்போது கொஞ்சம் மின் பக்கம் நான் அப்படி இழுக்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் இழுத்து போட்டிங்கன்னா தையல் நல்லாவே விழுகுது. இந்த பாருங்கள், தைச்சிருக்கேன் பாருங்கள், தையல் நல்லா தெரியுதுங்களா. அதனால் இந்த மாதிரி நீங்களும் இந்த ஒன்று தைச்சி போட்டிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி நீங்களும் தைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.